வெரி குட் மார்னிங் டு ஆல். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். கொஷின்ஸ் வந்து பார்த்துங்க. த லீஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன் ஆஃப் 2-methyl butane. இந்த 2-methyl butane மோஸ்ட் ஸ்டேபிள் லீஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணலான்னா இந்த 2-methyl butane அப்படிங்கிறத முதல்ல எழுதலாம். 2-methyl butane அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். ஒரு 1, 2, 3 and 4 இதுவும் 2-methyl butane தான். ஆர் திஸ் இஸ் ஆல்சோ 2-methyl butane. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டோட்டலாக எழுதும்போது அவங்க கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு காம்பவுண்டுடைய ஸ்டெபிலிட்டி அதனுடைய காஸ் கன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்து நம்ம எழுதலாம். அவங்க கொடுத்துருக்கூடிய கன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு மெத்தில் குரூப் அண்டு ஹைட்ரஜன், செகண்ட் ஒன் 2 மெத்தில் குரூப் அண்ட் தேர்ட் ஒன் ஹைட்ரஜன் அண்டு மெத்தில். திஸ் இஸ் த எக்லிப்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் நியூமனுடைய எக்லிப்ஸ்டு ஃபார்ம் இந்த 2-methyl butaneக்கு. திஸ் இஸ் த ஃப்ரண்ட் கார்பன், ரிங் வந்து பேக் கார்பன். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கூடிய கன்ஃபர்மேஷனில் அவங்க கொடுத்துருக்கூடிய செகண்ட் ஆப்ஷன் நம்பர் 7 2 மெத்தில் குரூப் அண்டு ஹைட்ரஜன் மெத்தில், ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் அது இதுவும் எக்லிப்ஸ்டு ஃபார்ம் தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாகர்ட் ஃபார்ம் மெத்தில். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் மெத்தில், ஹைட்ரஜன் அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன். திஸ் இஸ் ஆல்சோ ஸ்டாகர்ட் ஃபார்ம் மெத்தில். ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே ஹைட்ரஜன். அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன். சரிங்களா, லீஸ்ட்டு ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன் தான் கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் லீஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பொறுத்து கொடுத்துருக்கக்கூடியதில் எதில் வந்து அந்த ஸ்டெரிக் வான்டர் ரிப்பல்ஷன் அல்லது காஸ் ரிப்பல்ஷன் அல்லது ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் எதில் ரொம்ப மினிமமாக இருக்கோ அதுதான் கொடுத்துருக்கக்கூடியதிலே வந்து நமக்கு மோஸ்ட்டு ஸ்டேபிள். ஜென்ரலாக சொல்லும்போது லீஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கொடுத்துருக்கூடிய காம்பவுண்டில் அதனுடைய கேட்டகரி படி பார்க்கும்போது அந்த இன்ட்ராக்ஷன் எங்கே ரொம்ப கம்மியாக இருக்கோ அது மோஸ்ட் ஸ்டேபிள், இன்ட்ராக்ஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அது வந்து லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் தெரியும் இந்த காஷ் ஃபார்மில் இது ஒரு மெத்தில் ஹைட்ரஜன் ஒரு இந்த இதில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் அல்லது வான்டர் ரிப்பல்ஷன். இது ஒரு வான்டர் ரிப்பல்ஷன் மெத்தில் ஹைட்ரஜன், இது ஒரு வான்டர் ரிப்பல்ஷன். இதில் 2 மெத்தில் இதுவும் ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் அல்லது வான்டர் ரிப்பல்ஷன், இதுலேயும் ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் அண்ட் வான்டர் ரிப்பல்ஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஷ் ரிப்பல்ஷன் இருக்குது. சரிங்களா, இதில் வந்து என்னென்னா காஷ் ரிப்பல்ஷன். பட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஸ்டேபிள். காஷ் ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது மினிமம் ரிப்பல்ஷனை ஷோ பண்ணக்கூடியது. இது வந்து ஆன்டிஃபார்ம் அண்ட் காஷ் ஃபார்ம். இது ரெண்டும் நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் எனர்ஜி ஆர்டர் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்க்கும்போது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து என்னது கொடுத்துருக்கூடிய காம்பவுண்டில் இது 2 C அண்ட் D வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ நெக்ஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பார்த்திங்கன்னா 2 மெத்தில் காஷ் ஃபார்மில் இருக்குது. இது 2 மெத்தில் அண்டு ஒரு மெத்தில் ஹைட்ரஜன் அடுத்து இன்னொரு மெத்தில் ஹைட்ரஜன். அப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டு ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் தான். இது 2 மெத்தில் குரூப் அண்டு ஒரு மெத்தில் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் தான் இருக்கக்கூடிய ரிப்பல்ஷனை வந்து மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் வந்து இருக்குது. அப்போ இதுலேயே 2 மெத்தில் காம்பவுண்ட் ஏவில் அவங்க கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா 2 மெத்தில் அண்ட் இதில் 2 மெத்தில் அண்டு மெத்தில் ஹைட்ரஜன், இங்கே 2 மெத்தில் ஹைட்ரஜன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது லீஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் நமக்கு லீஸ்ட் ஸ்டேபிள் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். சரிங்களா, ஏன்னா இதில் 2 மெத்தில் மோஸ்ட் லீஸ்ட் ஸ்டேபிள், இதில் 2 மெத்தில், அடுத்து இதில் ஒரு மெத்தில் ஒரு ஹைட்ரஜன். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 2 ஹைட்ரஜன், பட் இதில் ஒரு மெத்தில் ஹைட்ரஜன். ஸோ லீஸ்ட் ஸ்டேபிள்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து கொடுத்துருக்கூடிய நமக்கு லீஸ்ட் ஆப்ஷன், அதாவது லீஸ்ட் ஸ்டேபிள் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். மோஸ்ட் ஸ்டேபிள்னு பார்க்கும்போது கொடுத்துருக்கக்கூடியதில் இந்த 2 சேம். சரிங்களா, இது வந்து காஷு. அதே மாதிரி இதில் என்ன இருக்குன்னா நமக்கு ஸ்டாகர்ட் ஃபார்ம். இதில் என்னுடைய ரிப்பல்ஷன் வந்து பார்க்கும்போது இந்த காஷுக்கு 0.9 அண்டு ஸ்டாகர்டுக்கு பார்க்கும்போது நமக்கு அந்த ரிப்பல்ஷன் கம்மி. ஸோ இது ரெண்டும் அப்ராக்சிமேட்லி சேம். சரிங்களா, ஸோ இதில் நம்ம 2 காம்பவுண்டு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி சேம் ஸ்டேபிள். ஸோ அவங்க கேட்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் லீஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இது ஒரு ஸ்டெபிலிட்டி பேஸ்டு கொஷின்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1 அதாவது ஸ்டெபிலிட்டி ஆர்டர். கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஆஃப் சைக்ளோஹெக்சேன். ஒரு சைக்ளோஹெக்சேனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் அதனுடைய கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸில் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது அந்த கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு எனர்ஜி அண்டு ஸ்டெபிலிட்டி ரெண்டுமே பார்க்கணும். அவங்க ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆஃப் சேர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி தெரியும் ஆஃப் சேர் அப்படிங்கிறது. திஸ் இஸ் அ கார்பன் அண்ட் இங்கே ஒரு கார்பன் 2 1 2 3 4 5 and 6. சரிங்களா? திஸ் இஸ் த இந்த மென்ஷன் பண்ண தேவையில்ல, இது ஒரு ஆஃப் சேர், நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆஃப் சேர். செகண்ட் ஆப்ஷன் ஒரு ட்விஸ்ட் போட் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த ட்விஸ்ட் போட், பட் இங்கே கார்பன் கிடையாது, ஸ்ட்ரெயிட் எழுதணும். சரிங்களா? 1 2 3 4 5 and 6 இதுவும் ஸ்ட்ரெயிட் எழுதணும். சரிங்களா? இங்கே வந்து கார்பன் கிடையாது, ஸ்ட்ரெயிட் எழுதணும். திஸ் இஸ் த ட்விஸ்ட் போட். செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் அண்டு போட் நமக்கு ஈஸியாக தெரியும். அவங்க கேட்குறது ஸ்டெபிலிட்டி ஆர்டர். திஸ் இஸ் த போட். அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஆல்ரெடி தெரியும் நமக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டரில் சைக்ளோஹெக்சேனுடைய சேர் ஃபார்ம் தான் இருக்கிறதுல மோஸ்ட் ஸ்டேபிள். சேர் ஃபார்ம், நெக்ஸ்ட்டு ட்விஸ்ட் போட், நெக்ஸ்ட்டு போட், லாஸ்ட் ஒன் ஆஃப் சேர். சேர், ட்விஸ்ட் போட், போட் அண்டு ஆஃப் சேர். ஆல்ரெடி தெரியும், இதில் நம்ம கிளாஸில் கூட பார்த்துருக்கோம் இந்த சேர் ஃபார்முக்கு 0 அதனுடைய எனர்ஜி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்விஸ்ட் போட்டுடைய எனர்ஜி பார்த்துருப்போம். ட்விஸ்ட் போட்டுக்கான எனர்ஜி இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருக்கோம். 2.3 kJ per mole. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்குடைய எனர்ஜி, போட்டுடைய எனர்ஜி பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 26.7 kJ per mole. அண்டு ஆஃப் சேருக்கு அதனுடைய எனர்ஜி பார்த்திங்கன்னா 43 kJ per mole. அப்படி எனர்ஜி யாருக்கு அதிகமாக அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா எனர்ஜியும் ஸ்டெபிலிட்டியும் என்ன ரிலேஷன் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ரிலேஷன். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டில் நமக்கு எதுக்கு எனர்ஜி அதிகமோ அதுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி. சரிங்களா? ஆல்ரெடி தெரியும் ஸ்டெபிலிட்டி ஆல்வேஸ் இன்வெர்ஸ் ரிலேட்டட் டு த எனர்ஜி. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு சேர் ஃபார்ம், இங்கே சேர் கொடுக்கல. அடுத்து ட்விஸ்ட் போட், எங்கே இருக்குது ட்விஸ்ட் போட், இது ட்விஸ்ட் போட் செகண்ட் ஆப்ஷன். அண்டு நெக்ஸ்ட் கேட்டகரி போட் தேர்ட் ஆப்ஷன், லாஸ்ட் ஒன் ஆஃப் சேர். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஒன். இது என்ன ஆர்டர் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆர்டர். இதுக்கான எனர்ஜி தெரியும் நமக்கு. ட்விஸ்ட் போட்டுக்கான எனர்ஜி 2.3. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்விஸ்ட் போட்டுடைய எனர்ஜி மைனஸ் இல்லை, இது வந்து 2.3. சரிங்களா? 2.3 இங்கே 26. ஸோ ஹையர் எனர்ஜி லீஸ்ட் ஸ்டேபிள், மோர் எனர்ஜி நமக்கு ஹையர் எனர்ஜி அண்டு ஸ்டெபிலிட்டி, எனர்ஜி இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு த ஸ்டெபிலிட்டி. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸுக்கு அதனுடைய ஆர்டர் இதுதான் வந்து ஓவரால் ஆர்டர். இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஷின்ஸ், அதை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்டெபிலிட்டி ஆர்டருக்கான கொடுத்துருக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கான ஆர்டர். நெக்ஸ்ட் கொஷின். ஒரு காம்பவுண்டுடைய ஸ்டீரியோ கெமிக்கல் நோட்டேஷன் கேட்குறாங்க. ஸ்டீரியோ கெமிக்கல் நோட்டேஷன் ஃபார் த கிவன் காம்பவுண்ட். அந்த கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இந்த 10 அணுவில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அந்த கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை பாருங்கள். இந்த காம்பவுண்ட்ஸில் இங்கே இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மெத்தில். சரிங்களா? திஸ் இஸ் த CH3. இது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ER-Z ஆல்ரெடி தெரியும். E அண்டு Z. E அப்படின்னா என்டிஜன், Z அப்படிங்கிறது சுசாமன். சுசாமன் அப்படிங்கிறது லத்தீன் வேர்டில் சேம் சைடு அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் சிமிலர் டு த பட் நாட் ஈக்குவல். சரிங்களா? E அண்டு Z அப்படிங்கிறதும் சிஸ் அண்டு டிரான்ஸ் அப்படிங்கிறதும் சின் அண்டு ஆன்டி அப்படிங்கிறதும் நாட் சேம். இது எல்லாமே சேம் இல்லை, அப்ராக்சிமேட்லி நம்ம சேம்னு நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ என்டிஜன் அப்படிங்கிறது ஆப்போசிட் சைட், சுசாமன் அப்படிங்கிறது சேம் சைட். அப்போ கொடுத்துருக்கூடிய இந்த காம்பவுண்டுக்கு கொடுத்துருக்கூடிய இதெல்லாம் E அண்டு Z அப்படிங்கிறது. E அண்டு Z அப்படிங்கிறது
அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா சேம் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி சொல்லணும். ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது அக்கார்டிங் டு த சிஐபி ரூல் படி அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி சொல்லணும். ஸோ சேம் நம்பர், அதாவது சேம் ப்ரியாரிட்டி ப்ரெசென்ட் இன் த சேம் சைட், சேம் ப்ரியாரிட்டி ஆர் ப்ரெசென்ட் இன் த சேம் சைட், இட் இஸ் கால்ட் த Z. சுசாமன் சேம் ப்ரியாரிட்டி is present on the opposite side, it is called the E. Same priority present in opposite side, it is called the E. ஸோ கொடுத்துருக்கூடியதில் எதெல்லாம் E and Z அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த காம்பவுண்ட் பாருங்கள், இதனுடைய ப்ரியாரிட்டி இந்த காம்பவுண்ட் இங்கே ஆல்ரெடி எதுவுமே இருக்காது, ஒரு மெத்தில். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அண்ட் இது வந்து இது ரெண்டு ஆப்போசிட் சைட், இது என்னென்ன ட்ரான்ஸ். ஸோ திஸ் இஸ் த E. நெக்ஸ்ட் ஆல்ரெடி தெரியும் நம்பர் எங்கேருந்து கொடுக்கணும்னா சப்ஸ்டிடியூஷன் நம்பர் கொடுக்கணும். ஸோ நம்பர் முதல்ல கொடுத்துக்கலாம் 1. இப்போ இங்கே 2 கொடுக்கலாம், இந்த ரெண்டு பக்கம் எந்த பக்கம் கொடுத்தாலும் ஆன்சர் சேம் தான். 2 3 4 5 6 7 8 9 and 10. சரிங்களா. ஸோ நம்பர் 2, திஸ் இஸ் த E and this is the Z, same side. So this is the Z and this is the E and this is the Z, same side and this is the Z. அப்போ நமக்கு ஆப்ஷன் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் என்ன அந்த 1E அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ ஆப்ஷனில் அவங்க 4 டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது E. 1ல் E ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 3ல் ஸ்டார்ட் ஆகுது. 3ல் இதனுடைய ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி Z அண்டு 5ல் E அண்டு 7ல் Z அண்டு 9ல் Z. இது அடுத்தடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதெல்லாம் E எதெல்லாம் Z அப்படிங்கிறத கொடுத்துருக்கூடிய காம்பவுண்டுக்கு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் சேம் சைடா, இது ரெண்டும் சேம் சைடு. சரிங்களா. சேம் சைடு ஆப்போசிட் சைடு அப்படின்னு பார்க்கணும். அல்லது சேம் ப்ரியாரிட்டி நம்ம பார்த்தோம்னா நம்ம சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் அப்படிங்கிறது சேம் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது இல்லை, சேம் சப்ஸ்டிடியூண்ட் ஆர் ப்ரெசென்ட் இன் த சேம் சைட், இட் இஸ் கால்ட் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ். அதே மாதிரி E அண்ட் Z அப்படிங்கிறது சேம் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி சொல்லணும். சின் அண்ட் ஆன்டியும் நமக்கு 2 விதமான டெஃபினேஷன்ஸ் இருக்குது. இதில் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய another important question. Next question. Next question பாருங்கள்.